السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف البشر سيد الأنبياء والمرسلين سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله الطيبين وأصحابه الطاهرين رضوان الله تعالى عليهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون إنما يؤخرهم ليوم تشخص فيه الأبصار. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: لا يأتي عليكم عام ولا يوم إلا والذي بعده شر منه حتى تلقوا ربكم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபை, நாட்களின் தலைமை நாளாகிய ஏழைகளின் பெருநாள் என்று சொல்லக்கூடிய ஜும்மாவுடைய தினத்தில் அல்லாஹ் தஆலா அவனுக்கு பிடித்தமான இறை இல்லத்தில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகில் வாழும் காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதரும் எந்த முறையின்படி வாழச் சொன்னார்களோ அந்த முறையின்படி வாழ்ந்து மரணிக்கும் தருவாயில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை மொழிந்த நிலையில் நம்முடைய உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இனி வாழ இருக்கின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் அந்த உன்னதமான பாக்கியத்தை வல்ல இறைவன் தருவானாக. ஆமீன். இன்றைய ஜும்மாவில் காசா மக்களின் துயரங்கள் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாமிய சமுதாயத்தின் வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அந்த வரலாற்று பாதைகள் அனைத்தும் துயரங்கள் நிறைந்ததாக தான் இருக்கும். துயரங்களும் துன்பங்களும் சிரமங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் சத்திய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இஸ்லாமின் வாழ்க்கை வரலாறு. அந்த அடிப்படையில் தற்பொழுது பலஸ்தீனில் உள்ள காசா பகுதியில் உள்ள முஸ்லிம்கள் ஏராளமான இன்னல்களை சந்தித்து வருகின்றார்கள், இனப்படுகொலையை சந்தித்து வருகின்றார்கள். கொஞ்சம் கூட மனதில் இரக்கமில்லாத இஸ்ரேல் காட்டு மிராண்டித்தனமாக அந்த மக்களை கொத்து கொத்தாக ஒவ்வொரு நாள் கொன்று குவிக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், நபியை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான். இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள் வரலாறு முழுக்க இருக்கின்றார்கள். அந்த அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். நபியே, இந்த அக்கிரமக்காரர்கள் செய்யக்கூடிய செயலை விட்டும் அல்லாஹ் பாராமுகமாக அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இந்த அநியாயக்காரர்கள் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹ் கவனிக்காமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். இன்னமா யுஅഖிருஹும், இவர்களை தாமதப்படுத்துவதெல்லாம், இந்த மக்களை விட்டு பிடிப்பதெல்லாம் எதுக்கு தெரியுமா? லியோமின் தஷ்ஹசு ஃபீஹில் அப்சார், திறந்த கண்கள் திறந்து இருக்கக்கூடிய அந்த மறுமை நாளுக்காக வேண்டிதான் இந்த மக்களை அல்லாஹ் வேதனை செய்யாமல் தாமதப்படுத்தி வைத்திருக்கின்றான். இதுதான் விஷயமே தவிர இந்த மக்களை, இந்த அநியாயக்காரர்களை, இந்த அட்டூழியக்காரர்கள் எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் நீங்கள் நினைத்து விடாதீர்கள்.
ஒரு நாள் ஒரு பிடி பிடிப்பாங்களாம். பார்வைகளை எல்லாம் நிலை குத்தி நிற்கக்கூடிய திடுக்கத்தில் மக்கள் ஆழ்ந்திருக்கக்கூடிய அந்த மறுமை நாளுக்காக வேண்டிதான் இந்த மக்களுக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்து வைத்திருக்கின்றான். அந்த மறுமையில் அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையா இருக்கும் என்று அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். அதே மாதிரி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல எப்படி சொல்லுவாங்க, லா யதி அலைக்கும் ஆமுன் வலா யௌமுன், காலங்கள் செல்ல செல்ல, வருடங்கள் நாட்கள் செல்ல செல்ல, இல்லா வல்லதி பஅதஹு ஷர்ரு மின்ஹு, சோதனைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இஸ்லாத்தின் வரலாறு எடுத்து பார்த்தோம் என்று சொன்னாலும் சரி, இனி வரக்கூடிய காலங்களிலும் சரி, பெருமானார் சொன்னார்கள், இனி வரக்கூடிய காலங்கள், ஆண்டுகள், நாட்கள், இனி வரக்கூடிய காலங்கள் செல்ல செல்ல சோதனைகள் அதிகரிக்கும். அந்த சோதனை எதுவரைக்கும் இருக்கும் சொன்னா, ஹத்தா தல்கவு ரப்பக்கும், நீங்கள் மரணிக்கும் வரை கூட இருக்கலாம். இதுதான் இஸ்லாமின் வரலாறு. காலம் முழுக்க துயரங்களை கடந்து வந்தவர்கள், பல இன்னல்களை கடந்து வந்த ஒரே சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம். இன்னைக்கு பலஸ்தீனில் வாழக்கூடிய காசா முஸ்லிம்கள் இன்னைக்கு அடிக்கப்படுறாங்கன்னு சொன்னா காரணம் ஒண்ணுதான், அவர்கள் முஸ்லிம்கள், அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்கள் என்ற ஒரே நோக்கத்திற்காக இன்று கொத்து கொத்தாக கொன்று குவிக்கப்படுகின்றார்கள். பல குடும்பங்கள் உடைமைகளை இழந்து, பல குடும்பங்களில் பலரை இழந்து இன்றைக்கு தவிக்கக்கூடிய காசா மக்கள். இந்த மக்கள் படக்கூடிய அந்த துயரங்கள் எவ்வளவு நீண்டது தெரியுமா? இஸ்ரேல் ராணுவத்துடைய தளபதி, இஸ்ரேல் ராணுவ தளபதி, முன்னாள் இஸ்ரேல் ராணுவ தளபதி சொல்றாரு இந்த செய்தியை. ஹெர்சி ஹலேவி இங்கு சொல்லக்கூடிய முன்னாள் இஸ்ரேல் ராணுவ தளபதி சொல்றாரு, கடந்த காலம் முதல், கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இன்று வரை பலஸ்தீனில் பாதிக்கப்பட்ட மக்கள் எண்ணிக்கை, கொலை செய்யப்பட்ட மக்களின் எண்ணிக்கை, காயமடைந்த மக்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? சுமார் 2 லட்சம். இதை சொல்றது யாருன்னு கேட்டா ஒரு இஸ்லாமியர் அல்ல, இஸ்ரேல் ராணுவ தளபதி சொல்றாரு. இதுவரை இந்த காசா போரில் பாதிக்கப்பட்ட பலஸ்தீன் மக்களின் எண்ணிக்கை சுமார் 2 லட்சம். அதே முன்னாள் இஸ்ரேல் ராணுவ தளபதி ஒரு கூட்டத்துல பேசக்கூடிய சமயத்துல அவர் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, தெற்கு இஸ்ரேல்ல ஒரு கூட்டத்தில் அவர் பேசுறாரு, அதாவது காசாவின் மொத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பார்த்தா 2.2 மில்லியன் மக்கள் தொகை, அதுல சுமார் 10% மக்கள் இந்த போரில் கொல்லப்பட்டுள்ளார்கள், காயமடைந்துள்ளார்கள். இந்த செய்தியை சொல்றது முன்னாள் இஸ்ரேல் ராணுவ தளபதி. இவர் தலைமையில தான் கடந்த 17 மாதங்கள் இந்த இஸ்ரேல் போர் நடத்தியது. ஆனால் கடந்த மார்ச் மாதம் இதே மனிதர் என்ன செஞ்சிட்டாரு? தான் பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார். தன் ராணுவ தளபதிங்கிற பொறுப்பிலிருந்து விலகிவிட்டார். அவர் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி, இதுவரை இஸ்ரேல் நடத்திய எல்லா போர்க்களங்களும் அது சட்டத்திற்கு உட்பட்டது அல்ல, சட்ட மீறல் என்று அவர் சொல்லக்கூடிய செய்தி. ஆனா காசாவுடைய சுகாதாரத்துறை அது சொல்லக்கூடிய ஒரு புள்ளி விவரம், காசா சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய புள்ளி விவரம், இதுவரை அந்த காசாவில் பலஸ்தீனில் கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் எண்ணிக்கை 64,718 பேர். சுமார் 2 ஆண்டு காலம், 2023 இருந்து இன்று வரை சுமார் 2 ஆண்டு காலம் இந்த காசா போரில் பலியான மக்களின் எண்ணிக்கை, பலியான முஸ்லிம்களின் எண்ணிக்கை, இது சொல்லக்கூடியது காசாவின் சுகாதாரத்துறை சொல்லக்கூடிய தகவல், 64,718 பேர் இதுவரை இறந்துள்ளார்கள். ஆனா இதுவரை காயமடைந்த மக்கள், கைகால் இழந்து உடலெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் எத்தனை பேர் சொன்னா 1,63,859 பேர்
இதுவரை காயமடைந்துள்ளார்கள். அப்படி பார்த்தோம் சொன்னா சுமார் 2 லட்சம் பேர். அந்த முன்னாள் இஸ்ரேல் ராணுவ தளபதி சொன்ன மாதிரி தான் சுமார் 2 லட்சம் பேர் இதுவரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதுல கொல்லப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க, காயமடைந்த மக்களும் இருக்கிறாங்க. எவ்வளவு துயரங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹ் சமுதாயத்துக்கு வந்தாங்க. அந்த கூட்டத்துடைய பெயர் ஒரு 4 கூட்டம், ரிஅல், ரக்வான், உஸையா, பனு லஹியான். இந்த 4 கூட்டம் ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து உதவி தேடி வந்தாங்க. உங்க படைகள்ல சில ஆட்களை எங்களுக்கு கொடுத்து உதவி செய்யுங்க, எங்களுக்கு படைபலம் பத்தல, உங்க படையில சில போர் வீரர்களை கொடுத்து எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி தேடி வந்த அந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க? குர்ஆனை மனனம் செய்த 70 ஹாஃபில்களை அவர்களோடு உதவிக்காண்டி அனுப்பி வைத்தார்கள். ஆனால் அந்த 4 கூட்டம் என்ன செஞ்சாங்க கேட்டா, பிர் மஊனான்னு சொல்லக்கூடிய இடத்தை அடைந்தவுடன் அந்த 70 குர்ஆனை மனனம் செய்த 70 ஹாஃபில்களை கொன்று விட்டார்கள். இந்த செய்தி கேட்டவன சிலர் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த 4 கூட்டத்தை சபித்து 1 மாத காலம் ஃபஜ்ர் தொழுகையில குனூத்தை நாஸிலா, சோதனை கால பிரார்த்தனை, 1 மாத காலம் அந்த 4 கூட்டத்தை சபித்து ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. நமக்கு ஒரு கேள்வி வரலாம், இதுவரை இஸ்லாத்தில் நடந்த போர்க்களத்துல எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்பட்டாங்க, அந்த நேரத்துல எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரிகளை சபிக்கல. எத்தனையோ போர்க்களம், பல சஹாபாக்கள் உயிரிழந்தாங்க, அந்த நேரத்துல எல்லாம் சாபமிடாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 70 பேர் கொல்லப்பட்ட சமயத்துல ஏன் ரசூலுல்லாஹ் இவ்வளவு கோபப்பட்டாங்க? ஏன் 1 மாத காலம் எதிரிகளை சபிச்சாங்கன்னு சொன்னா ஒரே காரணம், அந்த 70 பேரும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள். சஹாபாக்கள்ல குர்ஆன் மனப்பாடம் செஞ்சவங்க சாதாரண ஆளா? நம்மள ஒருத்தர் குர்ஆனை மனப்பாடம் செஞ்சாலும் எவ்வளவு பெரிய சிறப்பு அல்லாஹ் தரான். ஆனா ரசூலுல்லாஹோடு வாழ்ந்து ரசூலுல்லாஹ்வுடைய நாவிலிருந்து குர்ஆனை கேட்டு நேரடியாக மனப்பாடம் செய்த ஹாஃபில் சஹாபாக்கள் எவ்வளவு அந்தஸ்துக்குரியவர்கள். அவர்கள் 70 பேரும் ஹாஃபில்கள். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரை போர்க்களத்தில் பல பேரை இழந்தார்கள். அப்போதெல்லாம் வராத கோபம் இந்த நேரத்தில் வருவதற்கு காரணம் அவர்கள் சாதாரண சஹாபாக்கள் அல்ல, குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள். எனவேதான் குனூத்தை நாஸிலா சொல்லக்கூடிய சோதனை கால பிரார்த்தனை ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இதுவரைக்கும் வாழ்க்கையில சிலர் யாரையும் சபிச்சது கிடையாது. ஆனா இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னால் அந்த எதிரிகளுக்கு பாதமாக 1 மாத காலம் சாபமிட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நாம தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபை அறிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்களில் உள்ள பள்ளிவாசல்ல ஒவ்வொரு இமாம்களும் பள்ளிவாசல்ல ஃபஜ்ர் தொழுகையில 2 ரக்காத்துல குனூத்தை நாஸிலா ஓதுறாங்கன்னா அதுக்கும் காரணம் இதுதான். என்ன தெரியுமா? இன்னைக்கு உலக அளவுல குர்ஆனை மனப்பாடம் செய்த அதிக ஹாஃபில்கள் இருக்கக்கூடிய இடம் என்ன தெரியுமா? உலகத்திலேயே இப்ப உள்ள காலகட்டத்துல உலகத்திலேயே குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்பு என்ன கேட்டா பலஸ்தீன். உலக அளவுல அதிக ஹாஃபில்களை கொண்ட ஒரு நகரம் சொன்னா அது பலஸ்தீன். இன்னைக்கு அந்த ஹாஃபில்கள் நிறைந்த அந்த ஊர்ல மக்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாங்களோ அதே காரியத்தை இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிறோம். குனூத்தை நாஸிலா, சோதனை கால பிரார்த்தனை. இடையில கடந்த 15/9/2025 இந்த மாசம் 15ஆம் தேதி அந்த பலஸ்தீன்ல காசால அதிகமான ஹாஃபில்கள் இருக்கிறாங்கிறது ஒரு சான்று என்ன தெரியுமா? கடந்த 15ஆம் தேதி காசாவுல கான்யூஸ் என்ற மாகாணத்துல அல் மவாசி என்ற நகர்ல அனாதைகள் பராமரிப்பு நிறுவனமான அல் பராக்கான் சொல்லக்கூடிய நிறுவனத்துல ஒரு குர்ஆன் மனப்பாட போட்டி நடத்தினாங்க. காசாவுல அந்த அல் மவாசிங்கிற நகரத்துல அனாதைகள் பராமரிப்பு உட்பட்ட அல் பராக்கான் சொல்லக்கூடிய நிறுவனத்துல குர்ஆன் மனப்பாட போட்டி வச்சாங்க.
அதுல காசாவிலிருந்து கலந்து கொண்ட மாணவிகள் எண்ணிக்கை 500 பேர். ஒரு ஊர்ல மட்டும், அந்த காசாவுல மட்டும் அந்த போட்டியில் கலந்து கொண்ட மாணவிகள் எண்ணிக்கை 500 பேர். இந்த நிகழ்வை பார்த்து சர்வதேச அளவுல முஸ்லிம் சமுதாயம் நெகிழ்ச்சி அடைந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. பாருங்க, அந்த ஊர் எப்படி இருக்குது. தங்க இடம் இல்ல, குடும்பத்தை இழந்துட்டாங்க. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல கூட ஒரு குர்ஆன் மனப்பாடம் போட்டி வைக்கிறாங்க. அதுல 500 ஹாஃபில்கள் கலந்து கொண்டாங்கன்னு சொன்னா அந்த காசா மக்கள் குர்ஆனோடு எவ்வளவு தொடர்புல இருக்கிறாங்க அதை நம்ம உணரணும். இவ்வளவு இக்கட்டான நிலையில கூட குர்ஆன் ஓதுறதை விடல. இதுதாங்க அந்த மக்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்மள ஈமான்ல பலவீனமா இருக்கிறோம். அந்த மக்கள் இவ்வளவு அடிக்கப்பட்ட பின்னாலும் கூட அந்த ஊரை விட்டு போக மனசு இல்ல, ஈமான விடுறதுக்கு மனசு இல்ல. உறுதியோடு ஈமானோடு போராடுறாங்கன்னு சொன்னா அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் உள்ள தொடர்பு அது அலாதியானது. நம்மளாம் அப்படி இருக்க முடியுமா? ஒரு குண்டு விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்மளாம் அப்படியே உருகுலைஞ்சு போயிடுவோம். ஆனா ஒவ்வொரு நொடி பொழுதும் மரண ஓலங்களை கேட்கக்கூடிய மக்கள் குர்ஆனை ஓதுறதை விடல சொன்னா அது எவ்வளவு பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரங்க அந்த பலஸ்தீன் காசா மக்கள். அந்த காசாவுல அங்க உள்ள மருத்துவமனையில பணிபுரிந்த ஒரு டாக்டர் ஒரு டிவி தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியில பேட்டி கொடுக்கிறார். அந்த டாக்டர் சொல்றாரு, காசா மருத்துவமனையில பணிபுரிந்த ஒரு டாக்டர் சொல்றாரு, என் வாழ்க்கையில அற்புதமான நிகழ்வுகளை இந்த பலஸ்தீன் காசால உள்ள மருத்துவமனை நான் கண்கூட பார்த்தேங்கிறாரு. என் வாழ்க்கையில அற்புதமான நிகழ்வுகளை அந்த காசா மருத்துவமனையில நான் பார்த்தேன். அது என்ன நிகழ்வுன்னு கேட்டா, காயப்பட்டு மக்கள் எல்லாம் அந்த காயமடைந்தவங்களை தூக்கிட்டு வராங்க. ஆனா அவன் நாவுல இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? நம்மளாம் அடிபட்டா ஐயோ அம்மானு கத்தும். டாக்டர் சொல்றாரு, காயமடைந்த மக்கள், படுகாயமடைந்து கைகால் இழந்து அந்த வேதனையில கூட அவன் நாவிலிருந்து வந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அந்த நேரத்துல வரணும் அந்த வார்த்தை. காயமடைந்த எல்லா மக்களும் சொல்லக்கூடிய நாளில் வரக்கூடிய வார்த்தை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மருத்துவமனைக்கு வரக்கூடியவங்க சொல்றாங்க, அந்த போர்க்களத்துல ஷஹீதான அந்த சடலங்கள், அந்த ஜனாதாக்கள் அங்க இருக்குது. அந்த ஜனாதாவில இருந்து கஸ்தூரி மனம் கமழுது. அந்த டாக்டர் சொல்றாரு, இதை நானும் உணர்ந்தேன். அந்த காசா மருத்துவமனையில காசா போரில் ஷஹீதாக்கப்பட்ட அந்த உடல் எல்லாம் அங்க வைக்கப்பட்டிருக்கு. அந்த உடலில் இந்த கஸ்தூரி மனம் வருவதை நான் நுகர்ந்தேங்கிறார் அந்த டாக்டர். கடைசியில ஒண்ணு சொன்னாரு, இந்த காசா போர்க்களத்துல ஒரு மனிதனுடைய மகள் 2 காலை இழந்து தூக்கிட்டு வரப்படுறாங்க மருத்துவமனைக்கு. 2 கால் போயிருச்சுங்க போர்க்களத்துல. அந்த அந்த பெண்ணுடைய அத்தா நாவிலிருந்து வந்த வார்த்தை எனக்கு இன்னும் மெய்சிலிருக்க வைக்குது. அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாரு. போர்க்களத்துல தான் பெத்த மகளுடைய 2 காலை இழந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அந்த பெண்ணுடைய அத்தா சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அவர் அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னார். இதுல என்ன விளங்குது தெரியுமா? அந்த காசா மக்கள் ஈமான் என்ன தெரியுமா? எங்களுக்கு நலவை தருவதும் அல்லாதான், சிரமத்தை தருவது அல்லாதான், எங்களை அல்லாஹ் இப்படியே விட்டுற மாட்டான், ஒரு காலம் பிறக்கும் எங்களுக்கு நிம்மதி அல்லாஹ் தருவாங்கிற நம்பிக்கையில வாழ்றாங்க பலஸ்தீன் காசா மக்கள். இதுதான் அதுக்குள்ள அடையாளம். இன்னைக்கு காசா சுமார் 2 வருடங்கள் தொடர்ந்து போர்க்களத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த போர் இதுவரைக்கும் முடிவடைந்த மாதிரி தெரியல. நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், இப்படிப்பட்ட சத்திய மக்களை, ஈமான்ல உறுதியான மக்களை அல்லாஹ் இவ்வளவு அளவுக்கு சோதிக்கிறான். நம்மலாம் அந்த அளவுக்கு ஈமான் இல்லை. நமக்கு ஒரு சோதனை வந்துச்சுன்னா நம்ம செய்யற பாவத்தினால் அல்லாஹ் கொடுக்குறான்னு எடுத்துட்டு போயிடுவோம். ஏன்னா நமக்கு மார்க்கத்துக்கு தொடர்பு இல்லாம இருக்கு. சில பேர்லாம் பேரளவு தான் முஸ்லீமா இருக்கிறான். எவ்வளவு பெரிய ஊரு, சுமார் ஒரு 1000 தலைக்கட்டு உள்ள ஊர்ல ஃபஜ்ர் தொழுகையில ஒரு சஃப் தான் தொழுகிறாங்கன்னு சொன்னா எவ்வளவு இது ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனா பலஸ்தீன்ல காசாவுல குண்டு போட்டு கட்டடங்கள்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. அந்த இடிபாடு நிறைந்த கட்டடத்துல ஒருத்தர் பாங்கு சொல்றார், ஒரு கூட்டம் தொழுகை நடத்துது.
ஒரு பக்கம் துப்பாக்கி சூடு நடக்குது, ஒரு பக்கம் குண்டு போடுறான். ஆனா 5 வக்துல ஒரு தொழுகை கூட பாங்கு சொல்லாம அந்த மக்கள் இல்ல. 5 வக்துல ஒரு தொழுகையோட விடல. இதுக்கும் தொழுறதுக்கு இடம் இல்ல. அந்த இடிபாடு இடிஞ்சு விழுந்த கட்டடத்துக்கு நடுவுல கிடைக்கிற இடத்துல பாங்கு சொல்லி தொழுவுறாங்கன்னு சொன்னா அந்த மக்கள் எவ்வளவு பெரிய ஈமானுக்கு சொந்தக்காரங்க. ஆனா இதே சோதனை நமக்கு ஏற்பட்டுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில எப்படி நம்ம என்ன அமல் செஞ்சிருக்கோம்? நம்ம நிறைய பாவம் செய்யறோம், அல்லாஹ் சோதிக்கலாம் சொல்லலாம். ஆனா அந்த மக்கள் என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அந்த மக்களை அல்லாஹ் இவ்வளவு சோதிக்கணும் அப்படியே ஒரு கேள்வி நம்ம உள்ளத்துல வரலாம். அந்த கேள்விக்கு ஒரு பதில் என்ன கேட்டா, ரசூலுல்லாஹ் காலத்துல ரசூலுல்லாஹ்வோட ஈமான்ல சிறந்த மக்களா இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் விட ஈமான்ல உயர்ந்த மக்கள் யாராச்சும் உலகத்தில் இருக்க முடியுமா கேட்டா இல்ல. ஈமான்ல அவங்க தான் உயர்ந்தவங்க, அதுக்கு அடுத்துதான் எல்லாருமே. ரசூலுல்லாஹ் காலத்துல ஸல்லல்லாஹு காலத்துல மதீனாவுக்கு போன புதுசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களோட ஒப்பந்தம் நடத்தினாங்க. நமக்கு மத்தியில சண்டை போடக்கூடாது, ஒற்றுமையா இருக்கு ஒரு ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தை யூதர்கள் முறிச்சிட்டாங்க. ஒப்பந்தத்தை முறிக்கிறது பெரிய பாவம். ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க? அந்த யூதர்கள் நாடு கடத்திட்டாங்க. ஒப்பந்தத்தை முறிச்சதுனால அந்த யூதர்களை நாடு கடத்திட்டாங்க, நாட்டை விட்டு வெளியே பத்திட்டாங்க, ஊரை விட்டு வெளியே பத்திட்டாங்க. அந்த ஊரை விட்டு வெளியாக்கப்பட்ட அந்த யூதர்கள்ல சிலர் என்ன செஞ்சாங்க? மக்காவுக்கு போய் குறைஷி தலைவர்கள், இஸ்லாத்தை ஏற்காத குறைஷி தலைவர்களை பார்த்து எங்களை இப்படி ஊரை விட்டு வெளியே துரத்திட்டாரு, அந்த முகம்மதோட போர் செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு 10,000 பேரை கூட்டிட்டு வரான். யாரு? ஒப்பந்தத்தை முறிச்சு நாடு கடத்தப்பட்ட அந்த யூதர்ல சிலர் நேரா மக்காவுக்கு போய் குறைஷி தலைவர்களை சந்திச்சு ஒரு 10,000 பேரோட ரசூலுல்லாஹ்வை தாக்கிறதுக்கு மதீனாவுக்கு வரான். அதுதான் ஹந்தக் போர். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடைபெற்ற ஒரு போர், ஹந்தக் போர்கள். நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் இன்னைக்கு 2 ஆண்டு காலம் தொடர்ந்து சோதிக்கப்படுறாங்களே, இது ஏன் அப்படிங்கிறது ஒரு காரணம். அதுதான் ஹந்தக் போர். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு நடக்குது. 10,000 பேரை கூட்டிக்கிட்டு அந்த யூதர்கள் என்ன செய்யறாங்க? மதீனாவை நோக்கி வராங்க. நம்ம ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து முனாஃபிக்கெல்லாம் சொன்னா, உங்களை எதிர்த்து ஒரு பெரிய படைய வருது, பயந்துக்கங்கன்னா. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, எவ்வளவு படை நம்மளை எதிர்த்தாலும் நமக்கு ஒண்ணுதான், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் நமக்கு போதுமானவன், வநிஅமல் வக்கீல், அவன் தான் சிறந்த பாதுகாவலர். இந்த ஒரு வார்த்தை தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். முனாஃபிக்குகள்லாம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொன்னாங்க, ஒரு பெரும் படை உங்களை எதிர்த்து வருது, பயந்துக்குங்க. ரசூலுல்லாஹ் கொஞ்சம் கூட சரிக்கல, கொஞ்சம் கூட பயப்படல. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், வநிஅமல் வக்கீல், அவன் தான் சிறந்த பாதுகாவலன். இதை சொல்லிட்டு அவங்க என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கிட்ட ஒரு ஆலோசனை செய்யறாங்க. இப்படி ஒரு பெரும் படை, ஆனா முஸ்லிம்கள் வெறும் 3000 பேர், எதிரிகள் 10,000 பேர். ஆனா இங்க முஸ்லிம்கள் எண்ணிக்கை எவ்வளவு? வெறும் 3000 பேர் தான். சஹாபாக்கிட்ட ஆலோசனை செய்யறாங்க, இப்படி ஒரு பெரும் படை நம்மளை தாக்க வருது, நம்ம என்ன செய்யறது? அந்த நேரத்துல சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு சஹாபி, பாரசீக நாட்டில இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி. அந்த சஹாபி ஒரு யோசனை சொன்னாங்க. பாரசீக நாட்டுல போர் தந்திரம் ஒண்ணு இருக்குது, போர் செஞ்சா ஒரு தந்திரம் ஒண்ணு செய்வாங்க. அது என்ன தந்திரம் சொன்னா, ஊரை சுத்தி குழி தோண்டிடுவாங்க. அகல் பெரிய பெரிய குழி தோண்டியாச்சுன்னா எதிரிகள் உள்ள வர முடியாது. அப்போ மதீனாவை சுத்தி பகுதியில குழி தோண்டுவோம், எல்லாம் பெரிய பெரிய குழி. இந்த வீட்டுக்கு வானம் தோண்டுவாங்களா, அதை விட பெரிய குழி. அந்த காலத்துல புல்டோசர்லாம் இல்ல, குழி தோன்றதுக்கு கருவிகள்லாம் கிடையாது. ஆட்களை வச்சு கடப்பாரை வச்சு குத்துறதுதான் வேலை. எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க. பல நாட்கள் தோன்றாங்க, குழி தோன்றாங்க. ஆனா அது எப்படிப்பட்ட காலகட்டம் கேட்ட, வறுமையான காலகட்டம், சாப்பிட வழி இல்லை. அந்த பசி நிறைந்த அந்த காலகட்டத்துல சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் அவங்களும் சேர்ந்து குழி தோன்றாங்க. சஹாபாக்கள் ஒரு கட்டத்துல பசியினால அந்த வயிற்றுல கல்லை கட்டி வந்து காட்டுறாங்க, ரொம்ப பசி, எங்களால பசி மயக்கங்களால தாங்க முடியல அப்படின்னு சஹாபாக்கள் முறையிட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் தான் வயிறை வளைக்கி காட்டினாங்க. நீங்க ஒரு கல்லு கட்டிருக்கீங்க, நான் 2 கல்லு பசியினால கட்டியிருக்கேன், உங்களை போல நானும் பசியோட தான் இருக்கிறேன்.
அவ்வளவு வறுமையான காலகட்டம். பல நாட்கள் மதீனாவை சுத்தி பெரிய அகல் குழி தோண்டக்கூடிய ஒரு வேலை நடக்குது. குழிக்கு ஹந்தக்குன்னு அரபியில சொல்லுவாங்க. அதனாலதான் அந்த போருக்கு பேரு ஹந்தக்கு போர்க்களம், அகல் யுத்தம். அதுக்குதான் அந்த பேர் வந்துச்சு அந்த போருக்கு. ஹந்தக்குன்னா அகல், குழின்னு அர்த்தம். குழி தோண்டியாச்சு, எதிரிகள் வந்துட்டாங்க, கிட்ட நெருங்க முடியல, தூரத்துல இருந்து அம்பு எறிகிறாங்க. இந்த பக்கம் இருந்து முஸ்லிம்கள் எதிரிகள் நோக்கி அம்பு எறிகிறாங்க. இப்படி அம்பு எரிஞ்சு மட்டும் போர் நடக்குது. எவ்வளவு நாள் தெரியுமா? 1 மாத காலம் பசி பட்னியோட குழி தோண்டி இருக்கிறாங்க. பல நாட்கள் பலவீனமான ஒரு நிலை. அந்த நேரத்துல போர் நடக்குது, கிட்ட நெருங்க முடியல, 2 படையும் அம்பு மூலியமா போர் செய்யறாங்க. சுமார் 1 மாத காலம் போர் நடந்துகிட்டே இருக்குது. எதிரியும் விட்டபாடு இல்ல, இவங்களை அப்படியே முற்றுகேட்ட மாதிரி சூழ்ந்துட்டாங்க எதிரிகள். அந்த அகல சுத்தி எதிரிகள் நிக்கிறாங்க, முஸ்லிம்கள் வெளியேற முடியல. 1 மாத காலம் தொடர்ந்து அம்பு எரிஞ்சு போர் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பலஸ்தீன் மக்கள் இன்னைக்கு சாப்பிட வழி இல்லாம, மருத்துவ உதவி கிடைக்காம இன்னைக்கு 2 ஆண்டு காலம் முற்றுகையிடப்பட்ட நிலையில இன்னைக்கு போராடுறாங்களே. இதே நிலை ரசூலுல்லாஹ்க்கு ஏற்பட்டுச்சு வாழ்க்கையில. அந்த ஹந்தக்கு போர்க்களம் 1 மாத காலம் தொடர்ந்து போர் நடந்துகிட்டே இருக்குது. கடைசியில அல்லாஹ் என்ன செஞ்சா தெரியுமா? சபான் சொல்லக்கூடிய ஒரு புயல் காற்று. எப்படிப்பட்ட காத்து கேட்ட, கடுமையான குளிர். அந்த காத்த எதிரிகள் பக்கத்துக்கு மட்டும் அல்ல அனுப்பி வச்சான். கூடாரங்கள்லாம் கலண்டு ஓடிடுச்சு. அந்த காத்த பார்த்த உடனே எதிரிகள் உள்ளத்துல பயம் வந்து போச்சு. இந்த முஸ்லிம்களை நம்ம தோற்கடிக்க முடியாது, ஏதோ ஒரு ஆற்றல், ஒரு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னு அந்த சபான் சொல்லக்கூடிய புயல் காற்ற எதிரிகள் பக்கத்துல எல்லாம் அனுப்பி வைக்கிறான். கூடாரங்கள் எல்லாம் கலண்டு ஓடுது. எதிரிகள் உள்ளத்தில் அல்ல பயத்தை போட்டான். எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடுனாங்க. அந்த போர்க்களத்துல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெட்டியே கொடுத்தா. எதனால்? 1 நாள் 2 நாள் அல்ல, 1 மாத காலம் போர் நடக்குது. ஆனா அந்த போர்க்களத்துக்கு முன்னாடி குழி தோண்டக்கூடிய வேலை பல நாட்கள் நடக்குது. பசி பட்டினியோட போராடி அந்த மக்கள். அல்லாஹ் தஆலா பாவம் செஞ்சாதான் நான் சோதிப்பான் இல்ல, சில பேர் ஈமான கூட அல்லாஹ் சோதிப்பான். சில மக்கள் ஈமான்ல வலுவா இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்ட மக்கள் யார் தெரியுமா? நபிமார்கள். உலகத்துல ஈமான்ல ரொம்ப வலுவான மக்கள் சொன்னா நபிமார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ்ல சொன்னாங்க, இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர் நபிமார்கள். நபிமாருக்கு பின்னால், அதுக்கு பின்னால் வந்த மக்கள்ல ஈமான்ல வலுவானவங்க. எந்த அளவுக்கு ஈமான் வலுவா இருக்குதோ அந்த அளவுக்கு சோதனைகள் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு அதே நிலைமைதான் இன்னைக்கு பலஸ்தீன் காசா மக்களுக்கு. அவங்க நல்லா சோதிக்கிறான்னு சொன்னா பாவத்துக்காக வேண்டி அல்ல, அவங்க ஈமானுக்காக வேண்டி. எவ்வளவு பெரிய போர்க்களத்துல கூட அவங்க ஈமான விடல, அவங்க தொழுகையை விடல, அவங்க பாங்கு சொல்றத கூட விடலன்னு சொன்னா எவ்வளவு வலுவான மக்களா இருப்பாங்க ஈமான்ல. அந்த மக்களுக்காக வேண்டி நாம துஆ செய்யறது நம்ம கடமை. இன்னைக்கு தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த காசா மக்களுக்காக 2 மாத காலம் போராடக்கூடிய அந்த மக்களுக்காக வேண்டி எதிர் வரக்கூடிய 2ஆம் தேதி வியாழக்கிழமை ஒரு நாள் நஃபில் நோன்பு நோட்டு அந்த மக்களுக்காண்டி துஆ செய்ய சொல்லிருக்கிறாங்க. நம்மளால முடிஞ்சது, அந்த மக்கள் களத்திலிருந்து போராடுறாங்க. ஆனா நம்மளால முடிஞ்சது அந்த மக்களுக்காண்டி ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு துஆ செய்யணும். அந்த மக்களுக்காண்டி துஆ செய்யணும். யா அல்லாஹ், அந்த மக்களுக்கு விடிவு காலத்தை கொடு, நிம்மதியை கொடு, எதிரிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை கூட அந்த மக்களுக்காண்டி துஆ செய்யறது நம்ம கடமை. நம்ம இரத்த பந்த உறவுகள், நம்மளோட உடன்பிறவா இஸ்லாமிய சொந்தங்கள் போராடுறாங்க. பல பேர் குடும்பத்தை இழந்துட்டாங்க, பல பேர் உடைமைகள் இழந்துட்டாங்க. ஒரு காட்சி ஒண்ணு வலைதளத்துல பேஸ்புக்ல பார்த்து, ஒரு பச்சிலம் குழந்தை, ஒரு வயசு இல்ல, 1 வயசுக்கு நெருக்கின குழந்தை. அந்த குழந்தை அடி பாலைவன மணல்ல, தங்க இடம் இல்லாம அந்த பாலைவன சுடு மணல்ல அந்த குழந்தை அப்படியே படுக்கக்கூடிய காட்சி. அது உயிரோட இருக்குதா என்னன்னே தெரியல. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தாயின் மடியில் நிம்மதியாக உறங்க வேண்டிய குழந்தை இன்னைக்கு தங்குறதுக்கு இடம் இல்லாம பாலைவன மணல்ல, அந்த சுடு பாலைவன மணல்ல அந்த குழந்தை தனியாக உறங்குது. அது உறங்குதா இல்ல அது உயிர் இருக்குதா என்னன்னே தெரியல. இந்த நிலையில தான் இன்னைக்கு காசா மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு துஆ செய்யறது நம்ம கடமை. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை ஒரு நாள்
நஃபில் நோன்பு அந்த மக்களுக்கு வேண்டிய அல்லாஹ் காசா மக்களுக்கு நிம்மதியை கொடு, அந்த மக்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடு, எதிரிலிருந்து நிரந்தரம் பாதுகாப்பை கொடுங்கிற நோக்கத்துல துவா செய்ய சொல்லி துவாவின் பொருட்டால் அல்லாஹ் அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவான். அந்த அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களையும் சில வரக்கூடிய வியாழக்கிழமை ஒரு நாள் நோன்பு வைங்க. அதோட குறிப்பா அந்த வியாழக்கிழமை அசர் தொழுகையில இருந்து அசருக்கு பின்னால் இருந்து நோம்பு திறக்கிற வரைக்கும் திக்ரு செஞ்சு அந்த மக்களுக்காண்டி துவா செய்ய சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா வெகு விரைவில் அந்த காசா மக்களுக்கு நிம்மதியான வாழ்வை எல்லாம் தருவானாக, எதிரிடமிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை எல்லாம் தருவானாக, குடும்பங்களை இழந்து உடைமைகளை இழந்து கவலைப்படக்கூடிய அந்த மக்களுக்கு சிறந்த பகரத்தை அல்லாஹ் தருவானாக. எல்லா வகையிலும் அந்த மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை எல்லாம் தருவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.